ஜால்ரா போடுற கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சி. நீங்க வச்சா பாரதிய ஜனதா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. பயம் வந்துட்டுது. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டுது. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒண்ணு ஏமாளி அல்ல. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேண்டாம், எதை பத்தி கவலைப்படல. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டோம். இப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா ஏன் கூட்டணி வச்சு என்ன தப்பு? நீ கூட்டணி வச்சீங்கல்ல 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா இனிச்சுது, இப்ப கசக்குது. நீ ஒண்ணும் இல்லாத, எந்தவித ஒரு வலிமையும் இல்லாத நீயே இந்த ஆட்டாக்கு சொந்த காலில் வந்திருக்கிற, எனக்கு என்ன பலம் இருக்கும்? இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டுது. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டுது. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒண்ணு ஏமாளி அல்ல. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோட இணைந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களே, ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது. கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம். கவலைப்படாதீங்க. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஸ்டாலின் அவர்களே, எதை கட்டியே எடப்பாடி பழனிசாமி பயந்த வரலாறு கிடையாது. நான் ஒரு விவசாயி, ஞாபகம் வச்சுங்க. சொந்த காலில் நின்று இந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பெற்று, கட்சி நிர்வாகி தொண்டர் ஆதரவு பெற்று இந்த அளவுக்கு உங்க முன் வந்திருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு உழைத்திருப்பா என்பதை எண்ணி பாருங்க. யாருடைய சுபாசனம் அல்ல. உங்க போல உங்க அப்பா அடையாளத்தை வச்சு, உங்க தந்தையுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு முதல் மந்திரி ஆகல, திமுக தலைவர் ஆகல, சாதாரண தொண்டை, சாதாரண கிளை செயலாளர்.